வணக்கம் உறவுகளே. இரவை கண்டு பயமா? இரவை கண்டு அஞ்சுகிறீர்களா? இரவு நம்மளை என்ன பண்ணிடும்? நானே இரவை பார்த்து பயந்தவன் தான், பயப்படுறவன் தான் வச்சுக்கங்களேன். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தோட இன்னொரு பகுதியில் சூரியன் ஒளி தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதாவது சூரியனை சுற்றி தான் உலகம் இயங்குது. த சன் ரைசஸ் த ஈஸ்ட், அதாவது கிழக்கில் சூரியன் உதிக்கிறது, மேற்கில் சூரியன் மறைகிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் இல்லையா? சூரியன்கிற கோளை சுற்றி, சூரியனை சுற்றி தான் உலகம் சுற்றிகிட்ருக்கு, பூமி. அது மேலே நம்மெல்லாம் ஒரு ஈர்ப்பு விசை, புவி ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் நம்ம ஈர்க்கப்பட்டு நம்ம ஒட்டிகிட்ருக்கோம். அவ்வளோதான். நம்ம சுற்றுறதை பூமி சுற்றுறதை பொறுத்து சூரிய ஒளி தெரியும், சூரிய ஒளி மறையும், அவ்வளோதான். அதே மாதிரி நிலவு ஒளி தெரியும், நிலவு ஒளி மறையும். இரவு கண்டெல்லாம் அஞ்சாதீங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா வாழ்க்கையில். இந்த உலகத்தில் இருட்டும்போது, அதாவது இந்த பகுதியில் இருட்டும்போது, இன்னொரு பகுதியான உலகம் சூரியனை பார்க்க போகும்போது சூரியன் ஒளியை தருது. சரிதானே? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இரவோ பகலோ எல்லா பொழுதும் பறக்க கற்றுக்கணும், பறக்கணும், பறந்து வெற்றி அடையணும். அதுதான் என்னோடய ஆசை. இது நான் சொல்கிறதுக்குள்ள தகுதியான ஆளான்னு தெரியல, ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் உயர பறக்க கற்றுக்குங்க. உங்களுக்கு இந்த இரவில் எவ்வளோ பிரகாசமாக கட்டிடங்களில் ஒளி பிரகாசிக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பில்டிங் நல்ல பிரகாசமாக எரியுதா? இங்கே ஒரு கட்டிடம் பிரகாசமாக எரியுதா? இங்கே மக்கள்லாம் வேலை செய்கிறாங்களா? அதுபோல் இரவு பணியில் ஓட்டுநர்கள், களப்பணியாளர்கள், அத்தியாவசிய வேலையில் இருக்கவங்க, சில வெளிநாட்டு கம்பெனிகளுக்காக வேலை செய்கிறவங்க, இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்களா? அது மாதிரி இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் நல்ல பழகுங்க, நல்லபடியாக உயர பறக்க கற்றுக்குங்க. அனைத்தும் வெற்றியாகட்டும். அனைவருக்கும் இனிய காலை பொழுது இனிதே துவங்கட்டும். வெற்றி நம்ம தேடி வர்றதுக்கு முன்னாடி வெற்றியை நம்ம தேடி போகணும், இல்லைங்களா? எப்படி? வெற்றி நம்மை தேடி வரும் முன் வெற்றியை நோக்கி நாம் செல்ல வேண்டும். வாழ்க அனைவரும், வாழ்க வெல்க, வாழ்க வளமுடன். என்னோடய சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒளி போல் வாழ்க்கை ஒளிரட்டும் அனைவருக்கும்.